இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜிசி நெட் பேப்பர் 1 ரிசர்ச் ஆப்டிடியூட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரிசர்ச் ஆப்டிடியூட் அப்படின்னா என்ன, ஓகேவா? லாஜிக்கலாக ரிசர்ச் மெத்தடாலஜி பற்றி படிக்கிறதுக்கு ரிசர்ச் மெத்தடாலஜி பற்றி படிக்கிறதுல இருக்கக்கூடிய லாஜிக்கை படிக்கிறதா ரிசர்ச் ஆப்டிடியூட், ஓகேவா? இப்போ ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படின்னா என்ன? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதில் ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த விஷயத்தை பற்றின அந்த என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கான ஆன்சரை தான் சொல்லணும். அப்போ அந்த விஷயத்தை பற்றி நமக்கு கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், அனலைஸ் பண்ணி நம்ம அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். கரெக்டு தானே? அந்த மெத்தடை ப்ராப்பராக எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம தானே அந்த எந்த மெத்தடில் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத யோசிப்போம். அதை சொல்கிறது தான் ரிசர்ச் மெத்தடாலஜி, ஓகேவா? ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லணும், அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது, ரிசர்ச் மெத்தடாலஜி. சரி, ரிசர்ச் மெத்தட் என்னென்ன டைப் ஆஃப் ரிசர்ச் மெத்தட் இருக்குது அப்படின்னு இப்போது ஒரு விஷயத்தை சொல்கிறப்போ அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ப்ரொசீஜர் இருக்கும், டெக்னிக் யூஸ் இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இதை வந்து கரெக்டாக இது பண்ணி சொல்கிறது தான் வந்து என்னது, ரிசர்ச் மெத்தட், ஓகேவா? அதே இப்போ நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி கலெக்ட் பண்ணுறோம், ஓகேவா? எங்கே, எப்போ, எப்படி அப்படிங்கிறத எப்படி கலெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் டேட்டா கலெக்ஷன், ஓகேவா? நம்ம கலெக்ட் பண்ணுறப்போ கொஸ்டின் கேட்குறது மூலமாக கலெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இன்டர்வியூ மூலம் இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒருத்தங்களை கூர்ந்து கவனிக்கிறது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கலெக்ட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ 10 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரிசர்ச் மெத்தடுக்கும் ரிசர்ச் மெத்தடாலஜிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். ரிசர்ச் மெத்தட் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் டெக்னிக் இல்லைன்னா ப்ரொசீஜரை பற்றி ப்ரொசீஜர் வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ரிசர்ச் மெத்தட். ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படின்னா லாஜிக்கலி நம்ம ஒரு விஷயத்தை இது இப்படி எப்படி பண்ணணும், இந்த மெத்தடை எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது ரிசர்ச் மெத்தடாலஜி. இந்த ரிசர்ச் மெத்தடோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா ரிசர்ச்சில் வரக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது, அதை சால்வ் பண்ணுறது. ரிசர்ச் மெத்தடாலஜியோட பிரச்சனை என்ன, எய்ம் என்ன அப்படின்னா எந்த மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது. தென் ரிசர்ச் மெத்தட் அப்படிங்கிறது வந்து நேரோவாக இருக்கும், ஓகேவா? இதுவே லாஜிக்கலி ப்ராடராக இருக்கிறது வந்து என்னது, ரிசர்ச் மெத்தடாலஜி, ஓகேவா? நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா சோஷியல் சயின்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது, ஓகேவா? சரி, ரிசர்ச்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா புதுசாக ஒரு அறிவை யூஸ் பண்ணி ஒரு கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சா அது ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இந்த வேர்ட் ரிசர்ச் அப்படிங்கிறது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரீசர்ச், ரீனா எகெயின், சர்ச் அப்படின்னா ஃபைண்ட், மறுபடியும் கண்டுபிடி அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம், ஓகேவா? இது ஃப்ரெஞ்சு டேர்ம் ரிசர்ச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகேவா? நிறைய டெஃபினேஷன் சோஷியல் சயின்ஸ் இல்லையா, நிறைய டெஃபினேஷன் இருக்குது ரிசர்ச்சுக்கு. இதில் இதுதான் கரெக்ட், இதுதான் தப்பு அப்படி இல்லை. நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. நம்மளை 1-2 தான் பார்த்துப்போம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிகேஷன் இன்டு and study of materials and sources in order to establish facts and reach new conclusion அப்படின்னு சொல்லி ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? சிஸ்டமேட்டிக் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ப்ரொசீஜராக, ஓகேவா? தென் இதில் வந்து இப்போது நியூமரிக்கலாக வெரிஃபை பண்ண முடிஞ்ச ஃபேக்டை பற்றி சொல்லிச்சு அப்படின்னா அது வந்து சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும், இல்லைன்னா வேல்யூ, இப்போது +2 உனக்கு எவ்வளோ மார்க்கு அப்படின்னு கேட்குறது, இல்லைன்னா நீ +2 எப்படி படித்த, குட் ஆர் பேட், உனக்கு எப்படி இருந்துச்சு அனுபவம் அப்படின்னு கேட்குறது, இதெல்லாமே வந்து என்னது, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறது. தென் நெக்ஸ்ட்டு இது வந்து ரிசர்ச் இஸ் சிஸ்டமைஸ்டு எஃபோர்ட் டு கெயின் நியூ நாலேஜ். சிஸ்டமைஸ்டு எஃபோர்ட் டு நியூ நாலேஜ் அப்படின்னு சொன்னது ரெட்மன் அண்ட் மோரி, ஓகேவா? Research is the systematic process of collecting and analyzing information in order to increase our understanding of the phenomena about which we are concerned or interested அப்படின்னு சொல்கிறது லீடி ஆர்ம்ரோட் அப்படிங்கிறவங்க, ஓகேவா? எல்லாமே சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் தான். சிஸ்டமேட்டிக் கெயின் ஆஃப் நியூ நாலேஜ் அப்படின்னு சொன்னது ரெட்மன் அண்ட் மோரி. சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் அண்ட் அனலைசிங் இன்ஃபர்மேஷன் சொன்னது லெடி அண்ட் ஆர்மோட். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொன்னது
ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி. ஓகேவா? ஸோ டெஃபனிஷன்ஸ் இதுதான். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச். ரிசர்ச் வந்து பேசிக்கலி ரிசர்ச் மெத்தடாலஜியை பொறுத்த வரைக்கும் இது எத்தனை விதமாக பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஜெனரலாக குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இல்லை குவான்டிடேட்டிவ் அப்படின்னா எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியுதோ, நியூமரிக்கல் டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்களோ, எண்ணிக்கையில் சொல்கிறது எல்லாமே குவான்டிடேட்டிவ். ஓகேவா? இவங்களோட ஹைட் என்ன அப்படின்னு சொல்கிறது, ஹைட் எவ்வளோ, அது கிளாஸில் எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அது, தென் உன்னோட வயசு என்ன அப்படின்னு கேட்டால் நம்பர் தானே. இதெல்லாமே உனக்கு எத்தனை வீடு இருக்குது அப்படின்னு கேட்குறது எல்லாமே குவான்டிடேட்டிவ். இதுவே ஒரு விஷயத்த நம்பராக சொல்ல முடியாது, ஆனால் அதை விவரித்து சொல்ல முடியும் அப்படின்னா அதுக்கு என்னது குவாலிட்டேட்டிவ். உனக்கு வீடு என்ன கலர், எனக்கு வீட்டில் என்ன பிராண்டோட பெயிண்ட் அடிச்சிருக்கிற, தென் நீ என்ன ரிலீஜியன், என்ன கோர்ஸ் படிக்கிற, இதெல்லாமே வந்து எப்படி சொல்ல முடியும், நம்பராக இல்லாமல் மற்றபடி தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேவா? இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எப்படி இந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று இன்டர்வியூ வச்சு எடுக்கலாம். ஓகேவா? இன்டர்வியூ மாதிரி கொஸ்டின் கேட்டு அதில் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா கொஸ்டினர் மெத்தட்னா கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஆன்சர் எழுதி வாங்குறது. அப்படி இல்லை அப்படின்னா அப்சர்வேஷனில் ஒருத்தங்களை அப்சர்வ் பண்ணுறது மூலமாக. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் ஸ்டடி. நேச்சர் ஆஃப் ஸ்டடி யூஸ் பண்ணி ரெண்டு விதமாக விரிப்பாங்க, டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் அண்ட் அனலிட்டிக்கல் ரிசர்ச். டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னா உள்ளது போலே சொல்கிறது. இப்போது சென்னையில் எத்தனை கார் போகுது அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர்கிட்ட போய் கேட்க முடியும்? ஒரு 10,000 மெம்பர்ஸ் கிட்ட மேக்ஸிமம் கேட்க முடியுமா? அதுக்கப்புறம் போய் ஒருத்தவங்கள்ட்ட போய் சென்சஸ் எடுக்க முடியாது. ஏன்னா நிறைய மக்கள் இருப்பாங்க, எவன்கிட்ட கேட்டே நமக்கே தெரியாது. ஓகேவா? பட் காமனாக போய் ஒருத்தன்ட்ட கேட்கலாம், இங்கே எத்தனை, இந்த பிராண்டில் எத்தனை கார், மஹேந்திராவில் எத்தனை கார் சென்னையில் ஓடுது அப்படின்னு கேட்டால் ஒரு உத்தேசம், ஒரு ரேட், ஒரு உத்தேசம், ஒரு கணக்கு நமக்கு புரியும் இல்லையா? அதுதான். தென் அனலிட்டிக்கல் ரிசர்ச் அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறது, இனி எப்போ மழை வரும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இல்லையா? அந்த மாதிரி அதுதான் அனலிட்டிக்கல் ரிசர்ச். தென் பர்பஸ் ஆஃப் ஸ்டடி, அப்ளைட் ரிசர்ச், ஃபண்டமெண்டல் ரிசர்ச். ஜெனரலாக ரெண்டு, குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ். நேச்சரை வச்சு சொல்கிறாங்கன்னா அது ரெண்டு, டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்கல். டிஸ்கிரிப்டிவ்னா உள்ளது மாதிரி சொல்கிறது, அனலிட்டிக்கல்னா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறது. தென் பர்பஸ் வச்சு பார்த்தோன்னா ரெண்டு, அப்ளைட் ரிசர்ச், ஃபண்டமெண்டல் ரிசர்ச். அப்ளைட் அப்படின்னா ஃபண்டமெண்டல்னா நார்மலாக அவனை பற்றி சொல்கிறது, அப்ளைட் அப்படின்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் யூஸ் பண்ணி சொல்கிறது. ஓகேவா? தென் ரிசர்ச் டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு, எக்ஸ்ப்ளரேட்டரி அண்ட் கன்க்ளூசிவ். எக்ஸ்ப்ளரேட்டரி அப்படின்னா இப்போ பைலட் ஸ்டடின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அதாவது ரிசர்ச்சை பற்றி படிக்கிறதுக்கு, ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு 10 மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் 4th மெத்தட் அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம், இப்போது ஏதோ ஒரு 4வது ஒரு சாப்டர் பற்றி எழுதணும் அப்படின்னா அதுக்கு முன்னால் பைலட் ஸ்டடின்னு ஒன்று பண்ணுவாங்க. இது வரைக்கும் யாரும் செஞ்சுருக்காத ஒரு விஷயத்தை புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறது. ஓகேவா? ஒரு யூனிவர்சிட்டியை பற்றி ஒரு ரிசர்ச் எடுக்கிறது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், டைரெக்டாக போய் யூனிவர்சிட்டியில் இருக்கவங்கள்ட்ட போய் இப்போ யூனிவர்சிட்டியை பற்றி இப்படி எடுக்கணும் எனக்கு சொல்லித்தான்னு கேட்பேன்னா, அப்படி கேட்டால் எனக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா? இல்லை நார்மல் ஒரு பர்சனாக அந்த யூனிவர்சிட்டிக்கு போய் அங்கே இருக்க பிள்ளைங்கக்கிட்ட எல்லாத்தையும் விசாரித்து அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்கிட்ட தூரம் மேலோட்டமாக ஓவர்வியூவாக கேட்குற மாதிரி கேட்டு எல்லா விஷயங்களையும் கலெக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா? இப்படி நான் கலெக்ட் பண்ணுறவே என்னன்னு சொல்லுவோம், நான் ஃபார்முலாக எந்த விதத்துலேயும் போய் கலெக்ட் பண்ணல, இன்ஃபார்முலாக தான் கலெக்ட் பண்ணுறேன். இப்படி இன்ஃபார்முலாக நான் கலெக்ட் பண்ணுறதா என்னன்னு சொல்கிறோம், எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். தென் கன்க்ளூசிவ் ரிசர்ச். கன்க்ளூசிவ் ரிசர்ச் அப்படின்னா இந்த கன்க்ளூஷன் வச்சு என்னால் முடிவெடுக்க முடியும், நான் பண்ணுறது கரெக்டாக இல்லைன்னா நான் இது பண்ணலாமா அப்படிங்கிற எனக்கு ஒரு என்னால் ஒரு கரெக்ட் முடிவுக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு பேர் தான் கன்க்ளூசிவ் ரிசர்ச். நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா டைப்பை பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி ரிசர்ச், செகண்டரி ரிசர்ச். நார்மலி இந்த டேட்டா தான் ஜெனரலாக ரெண்டாக பிரிக்கிறோம், குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ்னு. அதே மாதிரி ப்ரைமரி ரிசர்ச், செகண்டரி ரிசர்ச் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். ஓகேவா? இல்லை வந்து ப்ரைமரி டேட்டா அப்படின்னா டேட்டா கலெக்ட் பண்ணுறவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை பற்றி கலெக்ட் பண்ணுறது. இதுக்கு முன்னால் இன்னொரு ஓனர் கிடையாது அந்த டேட்டாவுக்கு.
ஓகேவா? அதுதான் ப்ரைமரி டேட்டா. ஓகேவா? இப்போ என்னோடய பர்பஸுக்காக, என்னோடய தேவைக்காக நான் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி ஒரு விஷயத்தை பற்றி கற்றுக்குறேன் அப்படின்னு. இப்போ ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. ஓகேவா? அப்போது நான் போய் கேட்குறேன், என்ன ஆச்சு, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. அப்போது அங்கே சொல்கிறவங்க சொல்கிறத அந்த கேட்டு தான் நான் என்ன பண்ணுறேன், ஒரு விஷயம் என்ன பண்ணுறேன், கன்க்ளூஷனுக்கு வரேன். அது வந்து செகண்டரி டேட்டா. ஏன்னா யாரோ சொல்கிறது தானே, அவங்க எனக்காக சொல்கிறது கிடையாது. இப்போது நான் இப்போ வந்து கேட்குறேன், உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா, அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் எனக்காக சொல்கிறாங்க. அது ப்ரைமரி டேட்டா. ஓகேவா? தென் செகண்ட் டேட்டா அப்படிங்கிறது நான் இப்போ சொன்னேன் இல்லையா, யாருக்கோ வேண்டி யாரோ ஒருத்தவங்க சொல்கிறது. ஓகேவா? இன்னொருத்தவங்களோட தேவைக்காக எழுதுறது வந்து செகண்டரி டேட்டா. ஓகேவா? தென் ரிசர்ச் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ ஒவ்வொரு ரிசர்ச்சுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கிற மாதிரி, இப்போ அப்ளைட் ரிசர்ச்சுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். ஓகேவா? தென் வந்து ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவிட்டி அப்படின்னா ரெண்டு அப்ஜெக்டிவிட்டி, சப்ஜெக்டிவிட்டினா 3 ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணுறது. ஓகேவா? சூஸ் பண்ணால் போதும். சப்ஜெக்டிவிட்டி அப்படின்னா நம்மளோட ஒப்பீனியனில், இப்போ நம்ம காலேஜ்லலாம் எக்ஸாம் எழுதுவோம் இல்லையா, அது வந்து சப்ஜெக்டிவிட்டி. இப்போ யூஜிசி நெட் எடுக்கிறது வந்து அப்ஜெக்டிவ் கொஷின். ஓகேவா? அதுதான் காமனாக ஒரே ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதி மார்க் பண்ணுறது. தென் ஆக்குரசி அப்படின்னா எக்ஸாக்ட் வேல்யூ இருக்கணும். இப்போ ஹைட் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, ஹைட் அப்படிங்கிறத கரெக்டான ஹைட்டில் மெஷர் பண்ணி சொல்கிறது. தென் ப்ரிசிஷன் அப்படின்னா ஒரு விஷயம் மெஷர் பண்ணுறப்போ கரெக்டான ஆன்சர் எப்போ பண்ணாலும் கிடைக்கணும். வயசு என்ன அப்படின்னு செக் பண்ணாங்க அப்படின்னா, இன்றைக்கி செக் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி எத்தனை வாட்டி செக் பண்ணாலும் எனக்கு அதே வயசு தான். ஓகேவா? தென் சிஸ்டமேட்டிக் அப்படின்னா இது தாண்டி இதுன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் இல்லையா, அதுதான். லாஜிக்கல் அப்படின்னா ஏன் இது வந்தது அப்படின்னு கேட்டால், இதனால் இது வந்தது அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச அளவுக்கு ஒரு லாஜிக் இருக்கணும். தென் வேலிடிட்டி, மெஷர் பண்ணுறப்ப கரெக்டாக மெஷர் பண்ணி ஆக்குரேட்டாக ஒரு ஆன்சர் வந்துருக்கும் இல்லையா, அதுதான். நியர்பை ஆக்குரசி அண்ட் வேலிடிட்டி சேம். தென் ஜெனரலைசபிலிட்டி, ஜெனரலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. தென் ஃப்ரீ ஃப்ரம் பயாஸ் அப்படின்னா தெரிஞ்சே தப்பு சொல்கிறது. சப்ஜெக்டிவிட்டி, அதாவது என்னோடய ஒப்பீனியனில் நான் ஒரு பதில் சொல்லுவேன் இல்லையா, அதுதான் வந்து. தென் ரீப்ரொடியூசபிலிட்டி, அதாவது மல்டிபிள் டைம் செக் பண்ணாலுமே எனக்கு ஒரே ஆன்சர் தான் வரும், அதுதான். தென் ரிலையபிலிட்டினா டிஃப்ரெண்ட்டாக எத்தனை வேலை இது பண்ணாலுமே ஆன்சர் சேம் தான். ஓகேவா? எத்தனை மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கிறது. அதுதான் வந்து ரிலையபிலிட்டி. ஓகேவா? கேரக்டரிஸ்டிக்ஸ் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக் வந்து பாசிட்டிவிசம் அண்ட் பாசிட்டிவிசம் அப்படின்னா ஒரு சயின்டிஃபிக் இல்லைன்னா சயின்ஸ் அது மூலமாக ஒரு விஷயத்தை எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, நியூமரிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணியிருந்து அதை வந்து எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அது வந்து பாசிட்டிவிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது சேம் அஸ் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். ஓகேவா? தென் பாசிட்டிவிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை பார்த்தினா ஒப்பீனியன். ஓகேவா? இது இப்படி இருந்திருக்குமா, உனக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதோட ஒரு ஒப்பீனியனை பற்றி சொல்கிறது வந்து சோஷியல் சயின்ஸ் ரிலேட்டடானது. இன்டர்பிரட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராக்மலிசம் இல்லைனா மிக்சட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சாக, அதாவது இதை நம்ம வந்து யாருக்கும் எங்கேயும் எப்படியும் ப்ரூவ் பண்ண வேண்டாம். ஓகேவா? நார்மலாக ப்ரூவ் பண்ணாமல் இருக்கிற ஒன்று தான் இது போஸ்ட் பாசிட்டிவிசம். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கேளுங்க. கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.